விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி நாகையில் சரக்கு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? முழு விவரங்கள். மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாய விரோத கொள்கைகளை கண்டித்து இன்றைக்கு நாடு முழுவதும் இடதுசாரி அமைப்புகள், தொழிலாளர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள் பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் இன்றைக்கு ரயில் மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்க துணைத் தலைவர் லாசர் தலைமையில் நடைபெற்ற இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் திருச்சியில் இருந்து நாகை நோக்கி வந்த, அதாவது இந்த காரைக்கால் நோக்கி சென்ற சரக்கு ரயிலை கீழ்வேலூர் ரயில் நிலையத்தில் தொழிற்சங்கத்தினர் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது, காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், அதே போல இந்த 100 நாள் வேலையை 200 நாளா உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் அந்த ரயிலை மறித்து முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய தொழிற்சங்கம், அந்த மாதர் சங்கத்தை சேர்ந்த ஒரு 500க்கும் மேற்பட்டவரை ரயில்வே மற்றும் அந்த கீழ்வேலூர் போலீசார் கைது செய்து அங்கிருந்து போலீஸ் நிலையில் ஏற்றி சென்றனர். இந்த சரக்கு ரயிலை மறித்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் நாகையில சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.